ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக உபதேசத்தை எல்லாம் பண்ணி, இந்த உபதேசத்தை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், கடைப்பிடிக்கலைன்னா என்ன அதனால் சிரமம் ஏற்படுங்கிறத சொன்னார். பிறகு பொதுவான ஒரு விஷயத்தை சொன்னார். நேற்றுக்கு ஸ்லோகத்தில் பார்த்தோம், எல்லாரும் அவங்கவங்க சுவாவப்படி தான் நடக்கிறார்கள், பிரகிருதிப்படி தான் நடக்கிறார்கள். அதை உடனே நம்ம மாற்ற முடியாது. ஒரு பழக்கம் நல்ல பழக்கமாக இருந்தாலும் கெட்ட பழக்கமாக இருந்தாலும் அது ஒரு நாளில் வர்றதில்ல, ரொம்ப நாள் பழகித்தான் வருகிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான தர்மத்தை நீதியை சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், நமக்கு இந்திரியங்கள்லாம் இருக்குது, மெய்வாய் கண் மூக்கு செவி சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது, இந்திரியார்த்தங்கள் இந்திரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம், நம்ம இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு இருக்கிற சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு, இதோட கனெக்ஷன் சம்பந்தம் இருக்கிறதுனால இது எல்லாத்துலேயுமே நமக்கு ராகத்வேஷம் பிடிச்சது பிடிக்காதுங்கிறது சுபாவமாகவே இருக்குது. இந்திரியஸ்ய அர்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ. பார்க்குற விஷயத்தில் பிடிச்சது பிடிக்காது, மனிதர்களுக்கு மனிதர் மாறுபடுறது, கேட்குறது, சாப்பிட்ற விஷயம், முகர்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு விருப்பு வெறுப்பு சுவாவமாகவே இருக்குது. ஆனால் எல்லாரும் விருப்பு வெறுப்புப்படியே வாழ ஆரம்பித்தா சமூகத்தில் குழப்பம் ஜாஸ்தி ஆகிடும். ஆகையினால என்ன சொல்கிறார், நம்ம மனசு நம்மளை ஏமாற்றிடும், ஆனால் அதுக்கு நம்ம வசப்படக்கூடாது, நம்ம வில் பவரை யூஸ் பண்ணணுங்கிறார். மனசு போனபடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 2வது வரியில் சொல்கிறார், தயோஹோ வசம்ன ஆகச்சேத். அதுக்கு நீ வசப்படக்கூடாது, அந்த ராகத்வேஷத்துக்கு வசப்படக்கூடாது. விருப்பு இருப்பு, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறது. அதனால் நமக்கு சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இதற்கெல்லாம் நம்ம வசப்படாமல் இருக்கணும். நம்ம பிரயத்தனத்தை உபயோகப்படுத்தணும். அது ஏன் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா காரணம் சொல்கிறார், தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ. அது இந்த மனித உடம்பில் வாழ்கிற ஜீவனுக்கு, ஆத்மாவுக்கு பரிபந்தி வழிப்பறி திருடர்கள்ங்கிறார். பரிபந்தினௌ, நம்முடைய வாழ்க்கையில் இந்த விருப்பு வெறுப்பு வழிப்பறி திருடர்களாக இருக்குதுன்னு அதோட கம்பேர் பண்ணுறார். வழிப்பறி திருடர்கள்னால் அந்த காலத்தில் பொருளை எடுத்துக்கிட்டு நாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறோம், வண்டியில் போகிற போது வழியில் திருடர்கள்லாம் சேர்ந்து நம்மளை மிரட்டி நம்ம செல்வத்தை பறிச்சுட்டு போகிற மாதிரி. அப்போ இங்கே என்ன அர்த்தம், அது எப்படி கொடுக்குறது, அந்த எக்ஸாம்பிளை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த திருஷ்டாந்தத்தைன்னு பார்த்தா, நம்ம நிம்மதியான வாழ்க்கையை விரும்பி போயின்னு இருக்கோம். அதுக்கு நமக்கு பகுத்தறிவு, நம்முடைய விவேக சக்தி, நம்ம சாஸ்திர ஞானம், அதுதான் நமக்கு செல்வம், நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பொருள். இந்த ராகத்வேஷம் என்ன ஆகும்னா, நம்ம ஞானத்தை சுயமாக சிந்திக்கிற சக்தி, சாஸ்திரங்களை படித்து அது மூலமாக பெறப்பட்ட சிந்தனா சக்தி, இது எல்லாத்தையும் இந்த விருப்பு வெறுப்பு கெடுத்துடும். அதனால் நம்ம நல்ல நூல்கள் படித்தா கூட, சாஸ்திரங்களை படித்தாலோ மகான்கள் வாக்கியங்களை படித்தா கூட, அது நமக்கு தெரிஞ்சாலும் அந்த அறிவை பயன்படுத்த முடியாமல் இது பண்ணிடும். அதனாலவே விருப்பு வெறுப்புக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை ஜெயிக்கிறது தான் முக்கியம். நம்முடைய கெட்ட சுபாவத்தை நல்ல சுபாவமாக மாற்றுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணுங்கிறது இதனுடைய பொருள். ஆகவே நமக்கு கடவுள் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துருக்கார். நம்ம விருப்பு வெறுப்புகளை அடக்கி ஆள்றது, கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம். கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமியும் கையில் பாசம் அங்குஷம் வச்சுருக்கு. ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலான்னு லலிதா சஹஸ்ரநாமத்திலே பார்க்குறோம். கடவுள் விருப்பு வெறுப்பை வென்றவர், வேண்டுதல் வேண்டாமை இலான். அப்படிப்பட்ட கடவுளை சார்ந்திருந்து நம்மளும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை ஜெயிச்சு தர்மமான வழியில் வாழ்கிறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத் தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ.
எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓம்